Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த ஒரு அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து குற்றம் குடியில் ஒரு படம் பண்ணேன். நான் ஒரு அடி தான் அடிப்பாங்க, நான் படுத்துருவேன். அதே மாஸ்டர் படம் பண்ணாங்க, அடிச்சு ஒரு அடி தான் தொங்க விட்டுருவாங்க. இப்போ யாரோ விலங்குகளும் சரி நம்மளும் சரி கோவம் வந்து நம்ம மற்றவங்களை காட்டக்கூடாது. அவங்க வந்து நம்ம கூட காட்ட மாட்டாங்க. நம்மளே என்ன ஒன்று பண்ணாதான் அவங்க எகிரி வருவாங்க. நம்ம இதுவும் பண்ணால் வராதுங்க. அதாவது நம்ம படத்துல காமிச்சிருப்போம் வந்து கீழே போட்ட மனுஷன் வந்து அமைதியாக இருப்பான். நாங்கன்னா எங்கள் சர்க்கிள் வந்து அடி வாங்குறதுல விட நாங்கள் அமைதியாக இருந்துகிட்டே போவோம். எங்களை யாரோ அவங்க ஏற்று பேசுனாங்களா, என்னை யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா நாங்கள் ஏற்று பேசுவோம். நாங்கள் நான் நீ மனுஷன், நான் மனுஷன், நீ மனுஷன் தான். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் உலகம். நீங்கள் அதை விட இவங்க வந்து நீ கீழே அடிமை நீங்களை பார்த்தீங்கன்னா அது என்ன கதை புரியல. எந்த ஒரு ஆனகட்டி எனக்கு யார் கையெல்லாம் கொடுக்கல, தூக்கி வரதுக்கு யாரெல்லாம் கையெல்லாம் கொடுக்கல. ஆனால் வந்து நான் சின்ன எல்லாமே எனக்கு கொடுக்குற வாய்ப்பை நான் ஏற்றுப்பேன். எனக்கு இந்த இது ஃப்ரீயாக சொல்லித்தராங்களா அதை நான் கற்றுப்பேன். ஏன்னா ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, என்கிட்ட கையில் காசு இல்லை. நான் சொல்லித்தரணும், நான் ஈஸியாக சீன் கற்றுக்கணும். எல்லாமே அந்த ஒரு சீன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன். அதை பின்னாடி திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு இருந்துக்கிறேன். இதோட வந்து என்னோட கூட படித்த ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இவனடா நடிகன், என்னடா மூஞ்சி இவனுக்கு, இதான் நான் அழகாக இருக்கேன், நானா ஹீரோ நடிக்க மாட்டேன், இவனா ஹீரோ நடிக்கிறான். அப்படி ஒரு பேச்சுவார்த்தைனா என் ஃப்ரெண்டு அப்படியே ஏம்படியே சொல்லுவான். ஆனால் நிறைய ரொம்ப அடினா வாங்கிக்கிறேன், அசிங்கப்பட்டுக்கிறேன். சினிமாலும் சரி எல்லாத்துலேயும் சரி ரொம்ப அடி வாங்கி ஒரு நான் நடித்த படமே எல்லாமே கேரக்டர் தான். சின்ன பணம் எல்லாம் எல்லாருமே வேலைக்கு போக சொல்கிறாங்க. சரி ஒரு மாதம் வேலைக்கு போகிறேன் வர்றேன், எல்லாம் முடியல. வேலைக்கு போனால் என்ன வேலை பண்ணுவீங்க? நான் ஸ்விக்கி ஓட்டுவேன், ஜொமேட்டோ ஓட்டுவேன், ஊபர் ஓட்டுவேன். அப்புறம் வந்து மில்க் பேக்ஸ் விடிகாலாமே இருப்பேன், அது பண்ணுவேன். நான் வேலைக்கு சேர்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஒரு 6 மாதம் உழைப்பேன். அதுக்கு மேலே ப்ரொமோஷன் ஒன்று இருக்கும்ல, ஆமாம், தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், நீ தான் நடிக்கிறப்ப நீ தான் சுட்டி விட்டு போயிடுவியே, உனக்கு அந்த இடத்துல நான் போஸ்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல உன்னை நிற்க வச்சுட்டா நீ இப்போ யார் பார்த்துப்பா, நீ ஷூட்டிங் போயிட்டேன். நான் 6 மாதம் தான் ஷூட்டிங்கும் போகல, வேலைக்கு போயிட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன். போட்டு உழைப்புனா வேஸ்ட்டாக போகுது. அப்போ எந்த ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது? சரி நம்ம சினிமாலே ஏதாவது ப்ரோ அதான் ப்ரோ பூஸ்ட்டு. அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதான் பூஸ்ட்டு நம்மளுக்கு. அவன் சொல்ல நான் எங்கள் வீட்டு காணி போய் நான் அழுவேன். கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க போயிட்டு அழுவேன், எனக்கு திட்டுவேன். என் காணி பார்த்தா என் மூஞ்சி நானே திட்டிப்பேன், துப்புவேன், எல்லாமே பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து நிற்கும் போது நீ ஒரு ஹீரோடா. நிறைய படங்கள்ல நீங்க நடிச்சதை பார்த்தேன். இப்போ ரீசெண்டா அலங்குல சிலுவன்ற கதாபாத்திரம் வேற லெவல் ப்ரோ. சூப்பர், நன்றி. அல்டிமேட்டா இருக்கு. ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அடி வாங்குறதா இருக்கட்டும், அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஓப்பனிங் உங்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க, தண்ணின்றீங்க, கட்டி போட்டு வெளுக்கிறானுங்க போட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அலங்கு எப்படி நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில? ப்ரோ என்னோட ஜேர்னி வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரோ சினிமாவில் வந்து. ஆனால் நான் ஸ்டார்டிங் கேமரா மோனிக்கு வந்து நான் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் படம் ரிலீஸ் ஆகி வந்து இன்னும் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த ஒரு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து குற்றம் குடியில் ஒரு படம் பண்ணேன். நான் ஒரு அடி தான் அடிப்பாங்க, நான் படுத்துருவேன். அதே மாஸ்டர் படம் பண்ணாங்க, அடிச்சு ஒரு அடி தான் தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் பைரவால கூட நீங்கள் இன்ட்ரோ சீன் வந்து தளபதிக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. ஆமாம், விஜயநாதன் இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து என்னோட வழிகள் அடிகள் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு குற்றம்ல ஒரு அடி தான் அடிப்பாங்க, அப்புறம் வந்து மாஸ்டரில் வந்து ஒரு அடி தான் குத்துவாங்க, நான் தொங்க விட்டுருவாங்க. ஆனால் இந்த அலங்கு படத்தில் வச்சு செஞ்சு இதுவரை நிப்பாட்டாங்க. பலமான அடி. இது வந்து வாழ்க்கைக்கும் சொல்கிறீங்களா? வாழ்க்கையிலும் இத்தனை அடி? வாழ்க்கையிலையும் அதுதான். வாழ்க்கையிலையும் இப்போ ஆனால் ரொம்ப அடி ப்ரோ, ரொம்ப அடி. ஆனால் இது வரைக்கும் வளர்ந்து இப்போ நான் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன்னா, நான் முன்னாடியே ஒரு 10 வருஷம் பண்ண ஒரு உழைப்பை தான் இப்போ வரைக்கும் காட்டுறேன். அந்த பாலம் கட்டினால தான் அந்த பாலத்துக்கு நடந்து வந்து இப்போ உட்காந்துட்டு பேசி கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இப்போ ஒரு படமும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படி அழகு படம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னா, ஃபுல்லாக நேச்சர் ப்ரோ, காடு மலை எல்லாமே பியூர். எப்படி சொல்கிறது, ஃபீல் பண்ண முடிஞ்சுது. படமே நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும். ப்ரோ ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாமே காட்டு உள்ள தான் எடுத்தாங்க எங்களை. நான் சைடாக அந்த வீட்டுலாம் எடுக்கலை. எடுத்தோன்னே எங்கள் டயட் முன்னாடி சொன்னார், கதை சொன்னார். அண்ணன் வந்து கதை சொல்லி முடிச்சாத்துட்டு ஒன்று தான் சொன்னார், படம் எடுக்க போகிறோம், அது நீ எங்கேயும் போகாதான், தயவுசெய்து வண்டி ஓட்டாத, வண்டி ஓடனா கை காலை உடஞ்சிரும், நீ ஓட்டுவோம் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கீழே வந்துடும் எனக்கு தெரியும், தயவுசெய்து வண்டி ஓட்டாத, படம் முடிச்சுட்டு எங்கன்னா ஓட்டு, படம் இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணி முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படி சொன்னது. அதுக்கு நான் வண்டி ஓட்டலை. ஆனால் வண்டி ஓட்டாமலே இருந்து படம் ஃபுல் ட்ராவல் அவங்க கூட இருந்து என்னை பிக்கப் பண்ணி எல்லாமே பண்ணி ஒரு மூமெண்ட்டையுமே வந்து என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபுல் எல்லாமே காடு, எல்லாமே அங்கே வந்து இந்த முள்ளுலேருந்து கல்லுலேருந்து பெரிய மலையிலேருந்து ஃபுல்லாக ட்ராவல் தான். நான் ஒரு நாளைக்கு இங்கேருந்து மேலே போனால் ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுக்க முடியும் எங்களால்.
அந்த ஒரு சீன் எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அந்த வியூ எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோம். இங்கேருந்து அங்கேருந்து வண்டியில் போவோம், அங்கேருந்து நடந்து போவோம், அங்கேருந்து எகிரி குச்சி போவோம், அங்கேருந்து எதிரோ கேமரா பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும், எல்லாமே வரணும் வேறு. அந்த ஒரு இடத்துக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சீனும் எடுக்க முடியும் எங்களால். அது எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்கே விடிஞ்சிரும். இதுவரை விடியதுக்கு இன்னொரு ஷாட் எடுக்கணும், அதுவும் எடுக்க முடியாது. அதெல்லாம் மறுநாளுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சீனாக எடுத்து அவங்களால என்ன ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஏது பண்ண முடியுமோ கேமராமேன் வந்து பாண்டியான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டார். ஓகே, எல்லாருமே எஃபோர்ட் போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சு தான் இந்த படம் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பெருமை பேசுறது இது ஒரு காரணம் சொல்லுவேன். ஓகே. எவ்வளோ நாள் ப்ரோ ஷூட் போச்சு நீங்கள் அந்த அலங்க படத்தோட அசோசியேட் ஆன போது? ஒரு 52 days போச்சு ப்ரோ. அது 52 days போனதில் எப்படி சொல்லிங்கன்னா அவ்வளோ லென்த்து. ஏன்னா நிறைய கேப். ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து மழை பெய்யும். எனக்கு இந்த சீன் நாங்கள் எடுக்கும்போது அந்த இடத்துல மழை பெய்யக்கூடாது, அந்த கிராமம் இது இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக சேஃபாக நாங்கள் அதை எடுத்துகிட்டு மூவ் பண்ணோம். நாங்கள் அந்தந்த டைமிங் நாங்கள் விட்டு இந்த இடத்துல மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த இடத்துல வெயில் அடிக்குமா வராதா, எல்லாமே நாங்கள் எங்கள் டீமை பார்த்து பண்ணி இவ்வளோ கேப்பு. ஆனால் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் எடுத்து கையில் வருதுக்கு. ஆனால் இவ்வளோ கேப். ஆனால் ஷூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 52 நாட்கள் தான். ஓகே, 50 நாள் நல்ல ஒரு அவுட்புட் ப்ரோ. ஆமாம், கேரளா பார்டர், தமிழ்நாடு பார்டர், அது நடுவில். ஆமாம், தேனி நிறைய ஊர் ஒரு ஊராக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ பண்ணாங்க படத்தில். ஓகே, நிறைய விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க ப்ரோ. செல்ல பிராணிக்காக வந்து ஒரு நடக்கிற விஷயம் தான். அதை வந்து புதைச்சிருன்னு சொல்லும் போது அந்த டைமில் ஆரம்பிக்கிற கதை மனசு வராது ப்ரோ. ஏன்னா இப்போ யாராவது ஒரு உயிர் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரியல. நான் வந்து ஏன் தாட்டில் பார்த்தா நான் அதான் பண்ணிருப்பேன். அந்த இடத்துல நான் என்ன சீன் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் அதான் நான் பண்ணிருப்பேன். ஒரு உயிரோட எதுக்கு நம்ம போய் கொள்ளணும், தேவையில்லை. ஒன்றும் வளர்க்கணும், இல்லைனா யார்கிட்ட போய் கொடுத்துடணும், என்ன ஒரு வழக்கத்தில் போய் கொடுத்துட்டாலும் அவங்க பார்த்துக்குப்பாங்க, இல்லைன்னா நம்ம பார்த்துக்க போகிறோம். சாவரே ஒரு இது உயிரை போயிட்டு நம்ம திருப்பி உயிரோட இருக்க ஒரு சாவை போயிட்டு நம்ம வச்சா அது எப்படி, அது மனசு ஏற்றுக்காது. நிறைய இருக்குது. என்ன இப்போ நம்ம படத்தை நான் காமிச்சதான் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் இன்னும் எவ்வளோ நடக்குது. நிறைய மூமெண்ட் பண்ணுறது. கேரளா கழிவுகள் எடுத்து வந்து இந்த போடுறது. ஆமாம், அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த வில்லனையும் அந்த கையில் எல்லா உசுரும் ஒன்று தானே ப்ரோ. எல்லா உசுரும் ஒன்று தான். அது ஒரு உசுருமே ஒரு உயிருமே எல்லாமே நம்ம கூட இருக்குது தான். இப்படின்னா நம்ம கூட வாழ தான் போகிறாங்க, அவங்களும் நம்ம கூட வாழ தான் போகிறோம். அதெல்லாம் அந்த கேப்பில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த படத்தில் நிறைய இது சொல்லலாம். இது வந்து கீழேப்பட்ட மனுஷனும் சரி, மேலேப்பட்ட மனுஷனும் சரி, இப்போ யாரோ விலங்குகளும் சரி நம்மளும் சரி, கோவம் வந்து நம்ம மற்றவங்களை காட்டக்கூடாது. அவங்க வந்து நம்ம கூட காட்ட மாட்டாங்க. நம்மளே என்ன ஒன்று பண்ணாதான் அவங்க எகிரி வருவாங்க. நம்ம இதுவும் பண்ணால் வராதுங்க. அதாவது நம்ம படத்துலையும் காமிச்சிருப்போம். வந்து கீழே போட்ட மனுஷன் வந்து அமைதியாக இருப்பான். நாங்கன்னா எங்கள் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுல விட நாங்கள் அமைதியாக இருந்துகிட்டே போவோம். எங்களை யாரோ வந்து ஏற்றி பேசுனாங்களா, என்னை யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா நாங்கள் ஏற்றி பேசுவோம். நாங்கள் நான் மனுஷன் நீ மனுஷன் தான். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் உலகம். நீங்கள் அதை விட நீங்கள் வந்து நீங்கள் கீழே அடிமை நீங்களை பார்த்தீங்கன்னா அது என்ன கதை, அது எனக்கு புரியல. அதை தான் நாங்கள் ஒரு இடத்துக்குமே வந்து அவங்க வந்து எங்களை பேட் வேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணி அப்படி கேட்பாங்க, என்ன நான் எய்த்து பேசுகிறீங்க அப்படின்னா பேசாதீங்கன்னா எதுக்கு தப்பாக பேசுங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்படி கேட்டு தான் அந்த இடத்துல வந்து அவன் எகிரிட்டு வருவான். அப்போ நாங்கள் அந்த இடத்துல சண்டை போடுவோம். இப்போ நான் அதே நாங்கள் கம்முன்னு போனால் அவன் இன்னும் எங்களை கீழே அடிமை பண்ணி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவான். எது இருந்தாலும் போராடணும். நம்ம யார் இருந்தாலும் போராடி பேசினா தான் அந்த ஒரு இதுவே கிடைக்கணும் முடியும். பட் ஆனால் அஜய் அவருடைய கரியரில் வந்து ஒரு 12 வருஷம் போராட்டங்கள் தான் இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஸோ எவ்வளோப்பட்ட, ஏன்னா இப்போ வேறு ஏதாவது வேலைகள் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை சினிமா மட்டும் தானே நீங்கள்? இல்லை ப்ரோ, சினிமா மட்டும் தான் நான் இப்போ போயிட்டு பண்ணிட்டுருக்கிறேன். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வெப் சீரிஸில். அப்புறம் சின்ன கேமரா வந்து கொஞ்சம் லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அசிஸ்டன்ட் வேலையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னால் ஏன்னா நான் சின்ன நான் ரொம்ப பழகுது. நான் வந்து இந்த சினிமாவுக்கு வர முன்னாடி வந்து எனக்கு யார் கையினா கொடுக்கல, தூக்கி வரதுக்கு யாரெல்லாம் கையினா கொடுக்கல. ஆனால் வந்து நான் சின்ன எல்லாமே எனக்கு கொடுக்குற வாய்ப்பை நான் ஏற்றுப்பேன். எனக்கு இது ஃப்ரீயாக சொல்லித்தராங்களா அதை நான் கற்றுப்பேன். ஏன்னா ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, என்கிட்ட கையில் காசு இல்லை. நான் சொல்லித்தரணும், நான் ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கணும். நான் சின்ன வயசுல வந்து இந்த டான்ஸாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், ஒயிலாகட்டும், எல்லாம் சின்ன எப்படி சொல்லணும்னா சின்ன வயசில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க கிராம கலைகள் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாமே நான் பறையாட்டம் எல்லாமே நான் கற்றுக்கிட்டு அதில் அவார்டு வாங்கிட்டு அதில் சர்டிஃபிகேட்டு மெடல் எல்லாமே சின்ன வயசில் வாங்கினேன். அது வந்து துருன்னு இருப்பேன். நான் ஒரு இடத்துல போய் உட்காரவே மாட்டேன், எல்லாத்துலையும் ஓடிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட் அதில் கலந்தா நான் அதில் கலந்துப்பேன்.
நான் இங்கே கலந்துக்கணும் அதில் நான் கலந்துப்பேன். கலந்துட்டு வந்து தான் என்னோட ஃபஸ்ட்டு படம் குற்றமுடியல டைரக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து என்னை பார்த்தாரு. பெம்மா சார் பார்த்துட்டு ஒரு 20 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் இல்லை. அப்போ நானும் அதில் வரேன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு அதில் சேர்ந்துட்டு அதில் அவங்க கூட நான் இருந்து அவங்க கூட நான் நான் சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம்ல, சின்ன வயசில் யாருக்கும் அந்த அந்த குழந்தை மாரி பண்ணுவோம்ல, நானும் ரொம்ப குரங்கு மாரி பண்ணிருப்பேன். அங்கங்கே தாவி அங்கங்கே பண்ணுவேன். அவங்களுக்கு பிடிக்கும். நான் ஒன்று பண்ண அவங்களுக்கு பிடிக்க அவங்க கூட என்னை சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு ட்ராவலாக அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படியே என்னை கூப்பிட்டு போவாங்க. அவங்க நாடகம் பண்ணும்போது சின்ன இந்த ஸ்டேஜ் நாடகம், பெரிய கூத்து, அப்புறம் எல்லாத்தையும் அவங்க கூட நான் இருந்து, அப்புறம் அவங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஒரு 5, 6 ஷார்ட் ஃபிலிம் அவங்க கூட நான் இருந்து அப்புறம் தான் ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு 5 வருஷம் அவங்க கூட இருந்தேன். 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு படமே பண்ணாங்க. அப்போ தான் நான் ஹீரோ நடிக்கிறேன். அதில் எப்படின்னா ஒரு 1200 பேர் பசங்க இருப்பாங்க. ஒரு ஹாஸ்டல்லையும் நான் ஹாஸ்டல் படித்தேன். ஒரு பசங்களையும் அவங்க வந்து செலக்ட் பண்ணி ஒரு 1200 பேர் அதில் நான் ஒருத்தன் செலக்ட் ஆகி ஒரு படத்தில் மூவ் பண்ணுறேன்னா இப்போ நான் எவ்வளோ போராட்டம் பண்ணின்னு பாருங்க. நான் எவ்வளோ அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், நான் எல்லாமே அவங்க கூட நான் என் கண்ணுக்கு தெரிகிற மாரி நான் ஒன்று நான் பண்ணி கூட சேர்ந்து நான் அளவு இருந்துக்கிறேன். இதில் இருந்து அப்புறம் அந்த படம் வாய்ப்பு தான் எனக்கு கிடச்சிது ஃபஸ்ட்டு. அப்புறம் அது கிடச்சோன்னே அப்போ எல்லாமே சொல்லிட்டு பண்ணாங்க, ஃபஸ்ட்டு படம் ஹீரோ பண்ணிட்டாடா, நல்லது, நல்லா பண்ணு, வந்து நீ சினிமா மாரி கொஞ்சம் விட்டுரு, உன் படிப்பு வேலையை பாரு அப்படி சொன்னாங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் படிப்பு வேலையும் பார்த்தேன். அந்த கேப்பில் அந்த 10th முடிச்சோன்னே சின்ன ஒரு கேப் இருக்கும்ல, 10th முடிச்சோடனே அப்புறம் பைரவா, ரிச்சி படம் வாய்ப்பு கிடச்சிது. நல்ல ரோல் தான், 2 படத்துலையுமே நல்ல ரோல் தான், பெரிய படம். அதுவும் பெரிய படம் தான். சரி, அங்கே கூட 2 படம் பண்ணேன். அதுலேருந்து சின்ன கேப்பு. அது சின்ன கேப் எவ்வளோ வருஷம் ஆச்சு? அந்த கேப்பு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. நான் 12th முடிச்சுட்டேன். அப்புறம் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் 2 வருஷம் இது எனக்கு வாய்ப்பு. நான் இதுவும் போகல. நான் ஏன்னா படிப்புலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகே, எங்கள் டைரக்டர் சப்போர்ட் பண்ண, நீ படி, எது இருந்தாலும் அப்புறம் பண்ணலாம், நீ என்ன பேர் வேணா நீ அதை உங்கள் கடைசி உன் பேராக இருக்கும், இப்படியும் இதுவும் பண்ணாதான் நீ படின்னு சொன்னார். அதுக்காக நான் 12th முடிச்சு அப்புறம் காலேஜ் முடிச்சு தான் 3rd year படிக்கும் போது தான் எனக்கு மாஸ்டரே வாய்ப்பு கிடச்சிது. ஓகே, அதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணிட்டேன். அது கேப்பில் 2-3 படம் பண்ணிட்டேன். அது சின்ன லீவ் டைமில் வரும்ல, அந்தமாரி கேப்பில் தான் பண்ணேன். மிச்சம் படிப்புலாம் எந்த தொந்தரவும் இல்லை. படிப்புலாம் அழகாக முடிச்சுட்டு வந்து காலேஜ் 3rd year படிக்கும்போது அப்போ தான் வாய்ப்பே கிடச்சிது. எனக்கு ஒரு அண்ணன் கூப்பிட்டு போனார் ஆஃபீஸுக்கு. அப்புறம் மாஸ்டரில் வந்து ஆஃபீஸ் போனேன். என்னை பார்த்துட்டு நான் என்னென்ன படம் பண்ணேன் அப்படி கேட்டாங்க. லொகேஷன் நான் கேட்கல, அவங்களோட அசிஸ்டன்ட் கேட்டாங்க. அப்போ நான் நடித்த படம் குற்றம் முடிதல், அப்புறம் பைரவா, ரிச்சி, நிறைய படம் சொன்னதில்லை. ஓ பரவாயில்ல, ஓகே, இந்த வச்சுப்போம் சொல்லிட்டு ஒரு 80 பசங்க என்னை செலக்டாக பண்ணாங்க. அந்த ரோலுக்கும் ஒரு 80 பசங்க இருக்கிறாங்க. அந்த 80 பேரில் வந்து யாருமே ஆர்டிஸ்டனே கிடையாது. யாருக்குமே ஆர்டிஸ்ட் டைலாக்கு யாருமே கிடையாது. கும்பல கோவிந்தா தான் போகிற மாதிரி தான். நான் நினச்சேன்னா எனக்கு கேரக்டர் தான் பேசுனாங்க. எனக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, இவ்வளோ டேஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு தான் போனாங்க. அங்கே போயிருந்தது ஒரு 80 பசங்க போராட்டம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு சீன் நான் கொடுக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? அது எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கும்ல. ஏன்னா எனக்கு கொடுத்தா ஒரு ஃபிலிமில் நான் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க தான். நான் அது எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறாங்க. அப்புறம் அவங்களும் டைலாக் கொடுத்தா பசங்க சில இதில் கொடுத்தாலும் நல்லா பேசுகிறாங்க. சரி, வாய்ப்பே நம்மளுக்கு வரல. என்ன பண்ண ஏது பண்ண தெரியல. அவங்க அப்புறமேட்டு பார்த்தா 2 பசங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை நாங்கள் தான் எனக்கு தெரியாது. ஓகே, நான் வந்து ஆனால் சாங் ஃபஸ்ட்டு மாஸ்டர் சாங் வந்து 5 நாள் தான் போச்சு. அந்த 5 நாளுமே வந்து ரொம்ப எங்கள் அடிக்கிற வெயில ஃபுல்லாக கருப்பாயிட்டேன். பனியன் வண்டி தான், அந்த பனியன் வண்டி அச்சு வண்டி தான் தெரியுது. உடம்புல ஃபுல் டேனு, உடம்பு ஃபுல்லாக டேனு, கருப்பாக தான் இருக்கிறேன். நான் அஜயவே கிடையாது, அந்த ஊரில் இதுதான் மாட்டேன். அப்புறமேட்டு வந்து படம் 5 சாங் முடிச்சப்போ தான் அப்போ தான் சீனே இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் நானும் தம்பி செலக்ட் ஆனோம். அதெல்லாம் வர ரோலு எனக்கு கொடுக்குற ரோலு பசங்க ரொம்ப டாச்சு. எதுக்கு இந்த ரோல் இவனுக்கு கொடுத்தாங்க சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு பேச்சு, சண்டை, அடி. அதுக்குள்ளே எங்களோட பேசுனவங்க எல்லாமே எங்களோட ஏற்றி வந்து நிற்கிறான். என் ரூம் விட்டு அதான் எனக்கு ரூம் கொடுப்பாங்க. அந்த ரூம்லேயே வந்து பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களே வந்து நான் அளவு 3-5 நாள் ஜாலியாக பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த சீன் கிடச்சுன்னா அந்த முன்னாடி வந்து நின்று சண்டை போடுறான். எதுக்கு சண்டை போடுறான்? அதான் ஒன்றுனா அதெல்லாம் இருக்குதுண்ணே, இதெல்லாம் போடாதீங்க, நான் மனசு வலிக்கும் எல்லாமே. அந்த ஒரு சீன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன். அதை பின்னாடி திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு இனிமேல் இருந்துக்கிறேன். இதோட வந்து என்னோட கூட படித்த ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இவனடா நடிகன், என்னடா மூஞ்சி இவனுக்கு, இதான் நான் அழகாக இருக்கேன், நானா ஹீரோ நடிக்க மாட்டேன், இவனா ஹீரோ நடிக்கிறான். அப்படியே ஒரு பேச்சுவார்த்தைனா என் ஃப்ரெண்டு அப்படியே ஏம்படியே சொல்லுவான். நான் என்னோட பேச முடியல. ஏன்னா அவன் திட்டுறான், என்னை வந்து ஒரு மாதிரியே பேசுகிறான், அசிங்கப்படுத்துகிறான். என்னால் எதுவுமே பண்ண முடியல.
எனக்கு ஏன் இப்படி அடிக்கலை, எதுக்கு நான் அவனை திட்டலை, எதுக்கு என்ன பண்ணல எனக்கே தெரியல. ஆனால் வந்து அவங்க சொல்லிட்டு ஒரே காரணம், இவனா மூஞ்சி இவன் இப்படி இவனா என்ன நடிக்கிறான், நான் நடிக்கிறேன் பாரு, ஏன்னா வாய்ப்பு தர மாட்டாங்க. அது வாய்ப்பு தரலன்னா அதை நீ போய் தேடி கண்டுபிடிக்கணும், நீ ஓடணும், நீ ஓனா தான் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, தட்டினாலும் திறக்கும் கதவு. அதனாலதான் நான் ஓடுறேன், கஷ்டப்பட்டுக்கிறேன், சின்ன வயசுல இருந்து. நீயும் சும்மா இருந்து, நான் அவனை சும்மா இல்லை பண்ணிதான் இருக்கிறான். நான் அந்த ஃபுல்லாக சினிமாவில் ஒர்க் அவுட் போடலாமா? புரியுது. வெளியதான் ஒருத்தவங்க உழைப்பை வந்துட்டு போடுற உழைப்பை வந்து ரொம்ப உதாசீனம். ஆமாம், அது பண்ணக்கூடாது. அது அவங்கள்ட்ட அழகு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்கள்ட்ட திறமை இருக்குல்ல. திறமை வந்து முன்னாடி வந்து இவ்வளோ இடத்துல நிற்கும் போது பெரிய பெரிய விஷயம் தானே. நான் இவங்க வந்து அதுமாரி இப்போ யாருமே பேசக்கூடாது. அதான் சொன்னேன், மற்றவங்க யாருமே வந்து ரொம்ப தப்பாக பேசாதீங்க. யாருமே தப்பாக பேசினா வந்து தப்பாக பேசாதீங்க. யாருமே தப்பாக பேசினா யாருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக தான் போகணும். ஏன்னா வந்து நீ பேசுகிற இடத்த நீ பேசியிருக்க, நான் இடத்துல எப்படி இருக்கிறேன். ஏன்னா நான் அமைதியாக இருந்தானா எனக்கு இதுமாரி வாய்ப்பு கிடைக்கும். நான் கூட சண்டை போட்டேன்னா அது நீ நானும் ஒன்றாயிரும். நான் இடத்துல என்ன எப்பயுமே யார்ட்டையும் நான் சண்டைலாம் போட மாட்டேன். பேசுனா பேசிட்டு போ, நான் இவனே நான் பார்த்து தான் இருப்பேன். இதுதான் என் ரூட்டு, எப்படி தான் போவேன். நான் உன் ரூட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் உன் ரூட்டுக்கு வந்தேன்னா நீ நானும் வேறு மாரி ஆயிரும். அதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் நிறைய ரொம்ப அடினா வாங்கிக்கிறேன், அசிங்கப்பட்டுக்கிறேன். சினிமாலும் சரி எல்லாத்துலேயும் சரி ரொம்ப அடி வாங்கி ஒரு நான் நடித்த படமே எல்லாமே கேரக்டர் தான். ஆமாம் ஆமாம். நான் சின்ன சின்ன ரோல்லாம் பாசிங் சீன்லாம் இல்லை. ஆமாம். நான் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். ஃபுல் எஃபோர்ட் மட்டும் அந்த நான் கதை சூஸ் பண்ணி ஒரு எனக்கு அப்படின்னு நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுதான் இவ்வளோ வருஷம் கேட்பேன். நான் 10 வருஷத்தில் வந்து இன்னும் ஒரு 20 படம் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு வந்தது எல்லாமே வந்து மாஸ்டருக்கு அடுத்து ஒரு 7 படம் வந்தது. 7 படமே ஒரே படம் தான் கிளிக் ஆச்சு. சந்தான படம் ஏஜென்ட் கண்ணாயிரம், அது ஒன்று தான் கிளிக் ஆச்சு. மிச்சம் 6 படமே சின்ன சின்ன ரெக்கமெண்டேஷன், சின்ன சின்ன இது. அதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் அதை தொடர்ந்து ஒரு 6 படம் போயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல, அதெல்லாம் எதுவும் பேசலை. சரி, அதுலேருந்து கேப்பு. சரி, அதுலேருந்து நம்ம ஏஜென்ட் கண்ணாயிரம் பண்ணுறோம், என்ன பண்ணன்னு தெரியல. இதுக்கும் வெளியே வந்துட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம். சரி, என்ன பண்ணன்னு தெரியல, எல்லாருமே வேலைக்கு போக சொல்கிறாங்க. சரி, 1 மாதம் வேலைக்கு போகிறேன் வர்றேன், எல்லாம் முடியல. வேலைக்கு போனால் என்ன வேலை பண்ணுவீங்க ப்ரோ? நான் ஸ்விக்கி ஓட்டுவேன், ஜொமேட்டோ ஓட்டுவேன், ஊபர் ஓட்டுவேன். அப்புறம் வந்து மில்க் பேக்ஸுக்கு விடிகால மாரி அது பண்ணுவேன். இல்லை, கஷ்டமாக இருக்காதா? நம்ம நடித்தோம் பண்ணுறோம், அந்த கேப்பில் வந்துட்டு வேறு ஏதாவது படித்ததுக்கு ஏதாவது போகலாமே, நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லை ப்ரோ, இது வந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்களேன். ஒரே வார்த்தை என்னன்னா, நீ வந்து இப்போ நான் வேலைக்கு வருவேன், நீ லீவ் சுட்டி வேலைக்கு லீவ் போட்டு போயிட்டேன்னா அது என்ன கணக்கு அது அப்படி கேட்குறாங்க. நான் லீவ் போட மாட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து நானும் அதை நான் எப்பயும் ஒரு விஷயமே நான் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுமாரி நான் வேலைக்கு வந்துட்டேன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் கேப் விட்டு எப்படி போனால் அது பண்ணிக்கிறேன் சார், அதுமாரி நான் சொல்லுவேன். அப்பயும் வேலையை சேர்த்துப்பாங்க. நான் வேலையை சேர்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஒரு 6 மாதம் உழைப்பேன். அதுக்கு மேலே ப்ரொமோஷன் ஒன்று இருக்கும்ல, ஆமாம், தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், நீ தான் நடிக்கிறப்ப நீ தான் ஷூட்டிங் விட்டு போயிடுவியே, உனக்கு அந்த இடத்துல நான் போஸ்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல உன்னை நிற்க வச்சிடான், நீ இப்போ யார் பார்த்துப்பா, நீ ஷூட்டிங் போயிட்டான். நான் 6 மாதம் தான் ஷூட்டிங்கும் போகல, வேலைக்கு போயிட்டு உங்கள்கிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வேலைக்கும் வந்துட்டு மாதிரி இந்த போஸ்டிங் தரலன்னா நான் உங்கள்கிட்ட தான் வந்து வேணுமே வந்து சினிமா விட்டுட்டேன், உங்கள்கிட்ட தான் நான் வர போகிறேன். உங்கள்கிட்ட வந்தால் நீ இந்தமாரி பேசி நீ கீழே இறக்குனா அதுன்னு தெரியல. அங்கே பார்த்தா அங்கேயும் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா அவங்க சொந்த ரூபாய் தான் மேலே வந்து போஸ்டிங் கிடைக்கணும். எல்லாத்தையும் ரெக்கமெண்டேஷன் போட்டு உழைப்புனா வேஸ்ட்டாக போகுது. நான் இதுக்கு நான் போட்டு தான் இருக்கேன். சரி, பரவாயில்ல, எல்லாமே பண்ணி தான் இருப்பாங்க, அதை நம்மளும் வந்து கீழே இறங்கிக்கூடாது சொல்லிட்டு தான் சரி சினிமா சைடு வருவேன். அப்புறம் விட வேலைக்கும் போவேன். எல்லாம் போகிற இடத்துல என்னன்னா, நீங்கள் இந்த படம் பண்ணிட்டீங்களே, எதுக்கு இந்த வேலைக்கு வரீங்க? நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் ஒரே கேள்வினா, நல்ல இதில் தான் சினிமாவில் தான் இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்க, எதுக்கு நீ வேலைக்கு வர? நல்லா சம்பாதிக்க உனக்கு தெரியுமா? நான் ஒரு கேரக்டர் நான் அந்த கேரக்டர் எடுக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த கேரக்டர் சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறேன், அதிகம் வாங்குறது கிடையாது. இல்லை ப்ரோ, இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பேர் என்ன வந்து கூட இருக்க நண்பனே வந்து மூஞ்சி சரி இல்லை, இப்படி இல்லை, இவெல்லாம் ஒரு ஹீரோவான்னு கேட்குறாங்க, இப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. அப்போ எந்த ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது? சரி, நம்ம சினிமாலே ஏதாவது ப்ரோ அதான் ப்ரோ பூஸ்ட்டு. அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதான் பூஸ்ட்டு நம்மளுக்கு. அவன் சொல்ல நான் எங்கள் வீட்டு காணி போய் நான் அழுவேன். கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி போயிட்டு அழுவேன், எனக்கு திட்டுவேன். என் கணக்கு பார்த்தா என் மூஞ்சி நானே திட்டிப்பேன், துப்புவேன், எல்லாமே பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து நிற்கும் போது நீ ஒரு ஹீரோடா அப்படி சொல்லி நிற்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படமே ஹீரோ பண்ணிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. என்னை பற்றி அவங்க தெரியாது எல்லாமே. நான் என்னென்ன உழைப்பு போட்டுக்கிறேன், என்னென்ன பணம் பண்ணிக்கிறேன், என்னென்ன செஞ்சுக்கிறேன், வெளியே என்னென்ன பண்ணிக்கிறேன், என்னென்ன சின்ன சின்ன அவார்டு வாங்கிக்கிறேன், எல்லாமே அவனுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வழியெல்லாம் உன் கணக்கு அது ஈஸியாக இருந்தாலும் என் வழிக்கு எனக்கு கஷ்டமாக தெரியும்.
அந்த கஷ்டத்தோட பழி தான் நீ வந்து இப்போ நான் படத்தில் நடிக்கும்போது என் படம் தான் நீ தேட்டரில் போய் பார்க்குற. அங்கே தான் நீ வந்து பேசுகிறவங்க அவங்க ஃபேமிலி தான் கூப்பிட்டு போகிற. உங்கள் ஃபேமிலியும் ஒருத்தவங்க பெருமையாக பேசுகிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலி வரைக்கும் பேசுவாங்க, நீ நல்லா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அது வரைக்கும் இப்போ அவங்க தான் நீ நல்ல பேர் வாங்குற. என் மூஞ்சி நீ திட்டுனாலும் உங்கள் ஃபேமிலி அவங்க நல்ல பேர் தான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. எனக்கு அது போதும். இவங்க ஒருத்தன் திட்டத்துக்காக நான் கீழே இறங்கக்கூடாது. இவங்க சொல்லிட்டானே ஏங்க அழுவக்கூடாது, நான் போய் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இல்லை. அத்தை வேலை என்ன அவ்வளோதான். அவன் சொல்லலாம், அவன் சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். நம்ம அத்தை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. ஈஸி தான் ப்ரோ லைஃப்னா. ஓகே. அண்ட் அடுத்தடுத்து இருக்கிற ப்ரோ அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கேள்விக்குறியான ஒரு இதுதான். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வரும், அது மூலியமா நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்றது. ஆமாம் ஆமாம். ஸோ இது எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன்னா 3 வருஷம் கேப், 2 வருஷம் கேப்னா அப்படியே கண்மூடி கண் தொடர்றதுக்குள்ளே நடுவில் நம்ம விட்டு வர முடியாது ஒரு வேலைக்குமே. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இன்கம்க்கு என்ன பண்ணுவீங்க நடுவில் அந்த கேப்லலாம்? இல்லை, வீட்டில் சப்போர்ட் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் வந்து அவனும் சினிமாவில் வந்து கேமராமேனாக இருக்காரு, சரி அப்படி இருக்காரு. அம்மா வந்து ஹவுஸ் வீட்டில் இப்படினா இருப்பாங்க, இல்லைனா வேலைக்கு தான் அவங்களும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நீ பண்ணு, நீ இப்படின்னா மேலே வந்துடுறா, ஜெயிச்சிட்றா. ஓகே. அவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. அதுதான் அனுப்புகிறாங்க. அவங்களும் என்னன்னா இப்போ கொஞ்சம் சூழ்நிலை மாறிச்சு. இப்போ என்னன்னா மாதம் சேலரி நீ கொடுத்துட்றா இப்போ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கேட்கறதில்ல. நீ போ, நீ பண்ணு, ஜெயிச்சுட்டு வா, எதனா பண்ணிட்டு வா, நீ பண்ணிட்டே விட்டுறாத. அதுவே வெளியே வந்துட்டானா நீ அவனை ஆளே மாற்றிடுவாங்க, நீ கேரக்டரே மாறிடுவ, உன் கேரக்டர் இது தான், நீ இது பண்ணி பண்ணு. சப்போர்ட் வீட்டில் எங்கள் அண்ணா ஃபுல் சப்போர்ட்டு, எங்கள் அம்மாவும் ஃபுல் சப்போர்ட்டு, அவ்வளோதான். அது அந்த சப்போர்ட் தான் நான் வந்து கொஞ்சம் நிற்கிறேன். ஸோ இப்போ வருஷம் போகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஏஜ் ஏற நம்ம நினச்ச மாதிரி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம நினச்ச இடத்த அச்சீவ் பண்ணோமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும்ல, அது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா? எனக்குலாம் பயம் வந்து ஒரு நாளையும் ஃபீல் பண்ணுவோம் ப்ரோ. ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லையா, நம்ம இந்த ரூட்டு தான் போகிறோமா இல்லையா, ஏது நம்ம என்ன தப்பு பண்ணுறோமா, யார்கிட்ட கேட்கணுமா, இறங்கி போகணுமா, இறங்கி போன இடத்துல இதுவுமே கேட்பாங்களா, அந்தமாதிரி கேட்பாங்களா, அது ஒரு பயத்தில் நின்று சரி பரவாயில்ல போவோம் பண்ணுவோம், விட தேவையில்ல, இறங்கி தான் போவோம் எல்லாத்துலேயும். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ, ரொம்ப கஷ்டம்தான். அது என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் அதுவே நான் போராடி போயிட்டு தான் இருக்கேன். தெரியும் நான் என்ன என்னோட திறமை நான் காமிச்சு தான் இருக்கிறேன். அது எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்துப்போம், வரும்போது பார்த்துப்போம். வலி இருக்கும் ப்ரோ, எல்லாருக்குமே வலி இருக்கும். ஆனால் அந்த மிடில் கிளாஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் எல்லாருமே போடுறது. ஆமாம், மிடில் கிளாஸ் லைஃப்னா அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்துக்கணுன்றது, நம்மளோட லைஃபையும் செட்டில் பண்ணுறது, ஆமாம், நம்மளுக்கு கல்யாணம் அதுக்கப்புறமா ஒரு லைஃப் செட் பண்ணுறது இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அடுத்து நம்ம எங்கே போய் நம்ம பிளேஸ் ஆகணும், நம்ம சினிமா கரியரில் அஜய்னு சொன்னால் மக்கள் எல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். அது மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நான் இப்போ போட்ட உழைப்பு இந்த படத்தை ஃபுல் எஃபர்ட்டு போட்டிருப்பேன். அந்த ஃபுல் எஃபர்ட்டு நான் போட்டிருப்பேன். படத்துலையும் சரி, நான் பண்ண படத்துலையும் சரி. இதெல்லாம் எனக்கு சும்மா தான். நான் இன்னும் போடுறது எஃபர்ட் இன்னும் நிறையா இருக்குது. நான் இன்னும் பண்ணணும், நான் இன்னும் செய்யணும்னா நான் இன்னும் இறங்குவேன். பரவாயில்ல, எவ்வளோ அடி வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ திட்டு வேணாலும் பரவாயில்ல, யார் பின்னாடி பேசணும் பரவாயில்ல, முன்னாடி பேசணும் பரவாயில்ல. ஏன்னா என்னோட நோக்கம் சைட்டு தான், என்னோட பாதை இது தான், நான் அப்படி தான் போவேன். பரவாயில்ல, போயிட்டே இருக்கலாம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோ, இப்போ அழகெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ போதும் ப்ரோ, 2-3 படம். இப்போ அது முடியாது. நான் ஏற்கனவே ஒரு 2 படம் பண்ணிட்டேன். 2 படம் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. நான் ஒரு அஸ்டன்டேட்டாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், அதுவும் போயிட்டு ஒர்க் அது முடிய போகுது. அது இன்னும் 4 days ஷூட் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இப்போ ஒரு சாங் சொல்லிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படியே தள்ளிட்டே இருக்கீங்க வண்டியை? ஆமாம், அவ்வளோதான். அது எப்போ வருதோ அப்போ நம்ம அதை பிடிச்சிக்கலாம். அந்த ட்ரெயின் கயிறு வரும்ல பின்னாடி, அந்த கயிறு பிடிச்சிக்கலாம். இப்போ ஓடிட்டே இருப்போம். ஓகே. என்ன ஆகணும் ப்ரோ உங்களுக்கு? லைக் சினிமாவில் வந்து ஒரு ஏம் இருக்கும்ல, கேரக்டர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், இவர் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும், இல்லைன்னா நடிகர் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? இல்லை ப்ரோ, அப்படின்னா இல்லை ப்ரோ. சினிமாவில் வந்தாலே நடிகர் தானே ப்ரோ. எனக்கு அது போதும். அந்த கேரக்டர் வேலை தான். அது வந்து டைரக்டர் கிட்ட தான் இருக்குது. ஒரு படம் டைரக்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கேரக்டர் நான் வாழ முடியும். அவங்க இப்படியே என்னை கூப்பிட்றாங்களோ அந்த மூலமாக நான் போக முடியும். அதுக்கு நானே வந்து என்ன மாற்றிக்கலாம் ப்ரோ. அவங்க என்ன சொல்கிறோம் அந்த கேரக்டர் நம்ம மாறிடலாம். அதான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பேர் வாங்கிக்கிறோம். ஸோ அதுதான் நீங்கள்லாம் வந்து ரியல் லைஃப் லெசன்ஸ் தான் கற்றுக்கிட்டு நீங்கள் சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமாம், பர்சனலாக அந்த கூத்து போட்டுற இந்த மாதிரி இதெல்லாம் போய் கற்றுக்கல? இல்லை ப்ரோ, சின்ன வயசுல அதான் ப்ரோ. சின்ன வயசுல வந்து அதை கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் குற்றம் குடியில் டீமே அவங்க எல்லாமே பண்ணவங்க தான். எல்லாமே ஆர்ட்டு. இப்போ நிறைய படத்துக்கு வந்து ஜெய் பீம் படத்தில் வந்து சூரிய அண்ணன், எங்கள் ஒரு அண்ணன் இருக்கா சூரிய அண்ணன் சொல்லிட்டு, அவர் தான் அந்த குற்றம் குடியில் இருந்து எனக்கு ஃபுல்லாக இது ட்ரைனிங் ஃபுல்லாமே அந்த நடிப்புலேருந்து ஒரு 4 வருஷம் கூட இருந்து அவர் என்னென்ன பண்ணும் இது அவங்க கூட அது ஒரு கூத்து பட்டுற மாரி தான். ஓகே. இப்போ வந்து நிறைய படத்துக்கு இப்போ ஜெய் பீம்
அப்புறம் வந்து வேட்டையன் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தில் வந்து கேஸ்டிங் இதுவாக இருக்கிறார், நடிப்பு சொல்லி இதுவாக இருக்கிறார். ஓகே சொல்லி பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு நான் அப்புறமேட்டு நான் காட்டுறேன். காஸ்டிங் ஓகே 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 அது சூப்பராக அவர் எல்லாமே நடிப்பு எல்லாமே சொல்லி தருவார். ஓகே ஆனால் அந்த டீமில் தான் நான் அதெல்லாம் நடிப்பு சின்ன வயசுல நிறைய கற்றுக்கிட்டு அவங்க கூட ஒரு மூமெண்ட்டுமே இருந்து எல்லாமே பழகிட்டு இருந்து தான் நான் இப்போ நான் இது வரைக்கும் வந்து நிற்கிறேன். ஆனால் சின்ன வயசில் போட்டோ எல்லாமே சின்ன வயசில், நான் இப்போ பலனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலமாக மாறிட்டு இருக்கு. இந்த வழி எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்து வேற மாதிரி ஒரு வழியில் வருவீங்க ப்ரோ. சிறப்பாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ப்ரோ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.